எல்லாம் வல்ல தெய்வமது எங்கும் உள்ளது நீ கமற சொல்லால் மட்டும் நம்பாதே சுயமாய் சிந்தித்தே தெளிவாய் வல்லாய் உடலில் இயக்கமவன் வாழ்வில் உயிரில் அறிவுமவன் கல்லார் கற்றார் செயல் விளைவாய் காணும் இன்ப துன்பமவன் அவனின் இயக்கம் அணுவாற்றல் அணுவின் கூட்டு பக்குவம் நீ அவனில் தான் நீ உன்னிலவன் அவன் யார் நீ யார் பிரிவேது அவனை மறந்தால் நீ சிறியோன் அவனை அறிந்தால் நீ பெரியோன் அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம் அறிவு முழுமை அது முக்தி அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம் அறிவு முழுமை அது முக்தி அறிவு முழுமை அது முக்தி சிந்தை அடக்கியே சும்மா இருக்கின்ற சீரறிய செய்த குருவே அந்த நிலைத்தனில் அறிவு அசைவற்றிருக்க பெரும் ஆனந்தம் பொங்குதங்கே இந்த பெரும் உலகம் இசை எடுத்த பல பிறவிகளின் இறுதிப் பயனாகிய சந்ததமும் என்னை மறவாத சாந்த வாழ்வழித்தோய் என் சந்தோஷ செய்தி இதுவே. அன்பர்களே, இப்பொழுது பஞ்சபூத தவம் நவகிரக தவம் இயற்ற தொடங்குகிறோம். நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலையலையாக பாய்ந்து நிரம்பட்டும். அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலையலையாக பாய்ந்து நிரம்பட்டும். அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசானுக்கு வணக்கம். தவம் முதலிலே பஞ்சபூத தவம் தொடங்குவோம். பஞ்சபூதங்கள் நீர், நிலம், நீர், நெருப்பு, காற்று, விண் என்பன. முதலிலே நிலத்தையே நமது தவத்துக்கு எடுத்துக்கொள்வோம். நிலம் பிரபஞ்ச பரிணாமத்தில் 5வது தத்துவம். நிலத்துக்கு அறிகுறியாக இந்த உலக உருண்டையே நினைவுக்கு கொண்டு வருவோம். இந்த உலக உருண்டை ஒரு பெரிய கோலம். மண், உலோகங்கள், ரசாயனங்கள் இவற்றால் ஆக்கப்பட்டது. 24,000 மைல் சுற்றளவு உடையது. ஒரு நாளைக்கு 24,000 மைல் வேகத்துல சுற்றி கொண்டிருப்பது. ஒரு நாளைக்கு 16 லட்சம் மைல் சூரியனை சுற்றி வரும் பாதையிலே ஓடிக்கொண்டிருக்கிறது. மனவிரிவு கொண்டு இந்த நில உலகின் பெருமையை மதித்து போற்றுகிறோம். அதன் ஆற்றலோடு ஒன்றிக் கலந்து உயிரிழப்பு பெறுகிறோம். பிரபஞ்ச பரிணாமத்தில நில உலகத்தின் உற்பத்தி ரகசியத்தை உணர்ந்து கொள்வோம். இந்த உலகம் என்ற மண்ணாலும் மண்ணிலிருந்தும் இரவும் பகலும் எல்லா நேரத்திலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் காப்பு பெறுவோம். இந்த உலகம் என்ற மண்ணை வாழ்க்கைக்கு பயனுள்ள முறையிலே அதை உபயோகிக்க ஏற்ற விஞ்ஞானத்தை வளர்த்துக் கொள்வோம். இந்த உலக உருண்டையின் மீது மனம் செலுத்தி தவம் இயற்றுகிறோம்.
இப்பொழுது நீரின் மேல் தவம் தொடங்குகிறோம். நீர் 4வது தத்துவம். இந்த உலக உருண்டையை சுற்றிலும் அதனுடைய பரப்பில 172 பகுதி நீரால் நிரம்ப பெற்றிருக்கிறது. அதை கடல் என்று கூறுகிறோம். நீரின் இருப்பை மேகங்கள்ல, தாவரங்கள்ல, எல்லா ஜீவ இனங்கள்லையும் உணர்கிறோம். மனவிரிவு கொண்டு நீரின் பெருமையை மதித்து போற்றுகிறோம். நீரின் ஆற்றலோடு ஒன்றிக் கலந்து உயிர்கலப்பு பெறுகிறோம். பிரபஞ்ச பரிணாமத்தில நீரின் உற்பத்தி ரகசியத்தை உணர்ந்து கொள்வோம். நீராலும் நீரிலிருந்தும் இரவும் பகலும் எல்லா நேரத்திலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் காப்பு பெறுவோம். நீரை பயனுள்ள முறையில உபயோகித்துக் கொள்ளக்கூடிய விஞ்ஞானத்தை வளர்த்துக் கொள்வோம். நீரின் மேல் தவம். அகன்ற நீரான கடல் மேலேயே மனம் செலுத்தி தவம் இருக்கட்டும். நெருப்பின் மீது தவம் தொடங்குகிறோம். பூமியின் நடுமையத்தில லோகங்கள், ரசாயனங்கள் இவைகளெல்லாம் நெருங்கி இயங்கிக் கொண்டிருப்பதனால நெருப்பு பிடித்துக் கொண்டு எப்பொழுது எரிந்து கொண்டே இருக்கிறது. அந்த நெருப்பின் வெப்பம் பூமியின் மேல் பரப்பு வரையில எப்போதும் வந்து கொண்டே இருப்பதனால உயிர்களுக்கெல்லாம் ஊக்கமும் ஆக்கமும் அந்த வெப்பம் உதவியாக இருக்கிறது. மனவிரிவு கொண்டு நெருப்பின் மதிப்பை போற்றுகிறோம், உயர்த்தி மதிக்கிறோம். நெருப்பின் ஆற்றலோடு ஒன்றிக் கலந்து உயிர்கலப்பு பெறுகிறோம். பிரபஞ்ச பரிணாமத்தில நெருப்பின் உற்பத்தியை உணர்ந்து கொள்வோம். நெருப்பினாலும் நெருப்பிலிருந்தும் இரவும் பகலும் எல்லா நேரத்திலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் காப்பு பெறுவோம். நெருப்பை பயனுள்ள முறையிலே உபயோகித்துக் கொள்ளக்கூடிய விஞ்ஞானத்தை வளர்த்துக் கொள்வோம். நெருப்பின் மீது மனம் செலுத்தி தவம் இயற்றுகிறோம். இப்போது காற்றின் மேல் தவம் தொடங்க வேண்டும். காற்று பிரபஞ்ச பரிணாமத்தில 2வது தத்துவம். உலக உருண்டையை சுற்றி ஒரு 100 மைல் உயரம் வரையில காற்று கவசம் போலே இயங்கிக் கொண்டிருக்கிறது. எல்லா உயிர்களுக்கும் காற்று இன்றியமையாதது வாழ்க்கைக்கு. மனவிரிவு கொண்டு காற்றின் பெருமையை மதித்து போற்றுகிறோம். காற்றின் ஆற்றலோடு ஒன்றிக் கலந்து உயிர் கலப்பு பெறுகிறோம். பிரபஞ்ச பரிணாமத்தில காற்றின் உற்பத்தி ரகசியத்தை உணர்ந்து கொள்வோம். காற்றாலும் காற்றிலிருந்தும் இரவும் பகலும் எல்லா நேரத்திலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் காப்பு பெறுவோம்.
காற்றை பயனுள்ள முறையிலே உபயோகித்துக் கொள்ளக்கூடிய விஞ்ஞானத்தை வளர்த்துக் கொள்வோம். காற்றின் மேல் மனம் செலுத்தி தவம் இயற்றுகிறோம். இப்போது விண் என்ற ஆகாசத்தின் மீது தவம் தொடங்குகிறோம். ஒரு உண்மையற்ற மூலக்கூறாக பிரபஞ்சம் முழுவதிலும் நிறைந்திருப்பது விண். இது பிரபஞ்சத்திலே மகா ஆகாசம் எனப்படுகிறது. மனவிரிவு கொண்டு விண்ணின் ஆற்றலோடு விண்ணை மதித்து போற்றுகிறோம். விண்ணின் ஆற்றலோடு ஒன்றிக் கலந்து உயிர்கலப்பு பெறுகிறோம். பிரபஞ்ச பரிணாமத்திலே விண்ணின் உற்பத்தி ரகசியத்தை உணர்ந்து கொள்வோம். விண்ணாலும் விண்ணிலிருந்தும் இரவும் பகலும் எல்லா நேரத்திலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் காப்பு பெறுவோம். விண்ணை பயனுள்ள முறையிலே வாழ்க்கைக்கு உபயோகித்துக் கொள்ளக்கூடிய விஞ்ஞானத்தை வளர்த்துக் கொள்வோம். விண் என்ற மகா ஆகாச பெருவெளியின் மீது மனம் செலுத்தி தவம் இயற்றுகிறோம். இந்த ஆகாசம் என்ற பெருவெளியிலே கோடான கோடி உள்ளன. ஒவ்வொரு நட்சத்திரமும் ஒவ்வொரு சூரியனே ஆகும். அவற்றிலே ஒன்றுதான் நமது உலகம் சுற்றி கொண்டிருக்கக்கூடிய சூரியன். இந்த சூரியனோடு சேர்ந்து 9 கோள்கள் இந்த சூரிய குடும்பத்திலே உள்ளன. அவை நம் உடலுக்கும் உயிருக்கும் மிக்க தொடர்பு உடையவை. ஆகவே அந்த கோள்களில் இருந்து வரக்கூடிய காந்த சக்தியினால எப்பொழுதுமே நமக்கு நன்மையே அமைய வேண்டும் என்று இப்பொழுது 9 கோள்கள் மீதும் தவம் தொடங்குகிறோம். முதலிலே சூரியனை நினைந்து கொள்றோம். சூரியன் ஒரு பெரிய நெருப்பு கோலம். பூமியை விட 19 லட்சம் மடங்கு உருவத்திலே பெரியது. 25 நாட்களுக்கு தன்னைத்தானே ஒரு சுற்றிக் கொண்டு ஆரஞ்சு நிறமான கதிர்களை வீசிக்கொண்டிருப்பது சூரியன். சூரியனுடைய காந்தலை கதிர்கள் மெய்விளக்கம், அறிவு மேன்மை, புகழ், வாழ்க்கை வளங்கள் அனைத்தும் அளிக்க வல்லது. எப்பொழுதுமே சூரியனுடைய காந்தலை கதிர்களை நாம் ஏற்று ஒன்றுபடுத்திக் கொள்கிறோம். எப்பொழுதுமே சூரியனுடைய காந்தலை கதிர்கள் நமக்கு நன்மையே செய்து வருமாக.
சூரியன் மீது மனம் செலுத்தி தவம் இயற்றுகிறோம். இப்போது புதன் என்ற கோள் மீது தவம் தொடங்குகிறோம். சூரியனிலிருந்து 3 கோடி மைலுக்கு அப்பால் சூரியனை வலம் வந்து கொண்டிருப்பது புதன். 88 நாட்களுக்கு ஒரு சுற்று முடித்துக் கொண்டு பச்சை நிறமான கதிர்களை வீசிக் கொண்டிருப்பது புதன். புதனுடைய காந்த அலைக்கதிர்கள் வாழ்க்கை வெற்றி, புகழ், மகிழ்ச்சி, வாழ்க்கை வளங்கள் அனைத்தையும் அளிக்க வல்லது. புதனுடைய காந்த அலைக்கதிர்களை நாம் ஏற்று நம்மோடு ஒன்றுபடுத்திக் கொள்ளுகிறோம். எப்பொழுதுமே புதனுடைய காந்த அலைக்கதிர்கள் நமக்கு நன்மையே செய்து கொண்டிருக்குமாக. புதன் என்ற கோள் மீது மனம் செலுத்தி தவம் இயற்றுகிறோம். இப்போது சுக்கிரன் மீது தவம் தொடங்குகிறோம். சூரியனிலிருந்து 6 கோடி மைலுக்கு அப்பால் சூரியனை வலம் வந்து கொண்டிருப்பது சுக்கிரன். 225 நாட்களுக்கு ஒரு சுற்று முடித்துக் கொண்டு வெண்ணிறமான கதிர்களை வீசிக் கொண்டிருப்பது சுக்கிரன். சுக்கிரனுடைய காந்த அலைக்கதிர்கள் வாழ்க்கை வெற்றி, புகழ், மகிழ்ச்சி இன்னும் வாழ்க்கை வளங்கள் அனைத்தையும் அளிக்க வல்லது. சுக்கிரனுடைய காந்த அலைக்கதிர்களை நாம் ஏற்று நம்மோடு ஒன்றுபடுத்திக் கொள்ளுகிறோம். எப்பொழுதுமே சுக்கிரனுடைய காந்த அலைக்கதிர்கள் நமக்கு நன்மையே செய்து கொண்டிருக்குமாக. சுக்கிரன் என்ற கோள் மீது மனம் செலுத்தி தவம் இயற்றுகிறோம்.
இப்பொழுது சந்திரன் மீது தவம் தொடங்குகிறோம். சூரியனிலிருந்து 9 கோடி மைலுக்கு அப்பால் நில உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஒரு ஆண்டுக்கு ஒரு சுற்று முடித்துக் கொண்டு இந்த நில உலகம் சூரியனை சுற்றி கொண்டிருக்கிறது. அந்த நில உலகத்தை அதிலிருந்து 2,30,000 மைலுக்கு அப்பால் இருந்து கொண்டு சந்திரன் நில உலகத்தை வலம் வந்து கொண்டிருக்கிறது. 29 நாட்களுக்கு ஒரு சுற்று முடித்துக் கொண்டு வெண்ணிறமான கதிர்களை வீசிக்கொண்டிருப்பது சந்திரன். சந்திரனுடைய காந்த அலைக்கதிர்கள் உடல் நலம், மனவளம், வாழ்க்கை வளங்கள் அனைத்தும் அளிக்க வல்லது. சந்திரனுடைய காந்த அலைக்கதிர்களை நாம் ஏற்று நம்மோடு ஒன்றுபடுத்திக் கொள்ளுகிறோம். எப்பொழுதுமே சந்திரனுடைய காந்த அலைக்கதிர்கள் நமக்கு நன்மையே செய்து கொண்டிருக்குமாக சந்திரன் என்ற கோள் மீது மனம் செலுத்தி தவம் இயற்றுகிறோம். இப்பொழுது அங்காரகனும் செவ்வாய் என்ற கோள் மீது தவம் தொடங்குகிறோம். சூரியனிலிருந்து 14 கோடி மைலுக்கு அப்பால் சூரியனை வலம் வந்து கொண்டிருப்பது செவ்வாய். செந்நிறமான கதிர்களை வீசிக்கொண்டு 18 மாதங்களுக்கு ஒரு சுற்று முடித்துக் கொண்டிருப்பது செவ்வாய். செவ்வாயினுடைய காந்த அலைக்கதிர்கள் அறிவு மேன்மை, மெய் வழக்கம், அச்சமின்மை, புதிய கண்டுபிடிப்புகள் இவைகளையெல்லாம் அளிக்க வல்லது. செவ்வாயினுடைய காந்த அலைக்கதிர்களை நாம் ஏற்று நம்மோடு ஒன்றுபடுத்திக் கொள்ளுகிறோம். எப்பொழுதுமே செவ்வாயினுடைய காந்த அலைக்கதிர்கள் நமக்கு நன்மையே செய்து கொண்டிருக்குமாக செவ்வாய் என்ற கோள் மீது மனம் செலுத்தி தவம் இயற்றுகிறோம். இப்போது குரு என்னும் சக்தி வாய்ந்த பெரிய கோள் மீது தவம் தொடங்குகிறோம். சூரியனிலிருந்து
48 கோடி மைலுக்கப்பால் சூரியனை வலம் வந்து கொண்டிருப்பது குரு. பொன்னிறமான கதிர்களை வீசிக்கொண்டு 12 ஆண்டுகளுக்கு ஒரு சுற்று முடித்துக் கொண்டிருப்பது குரு. குருவனுடைய காந்த அலைக்கதிர்கள் மெய் வழக்கம், உயர் புகழ், வெற்றி, வாழ்க்கை வளங்கள் அனைத்தும் அளிக்க வல்லது. குருவனுடைய காந்த அலைக்கதிர்களை நாம் ஏற்று நம்மோடு ஒன்றுபடுத்திக் கொள்ளுகிறோம். எப்பொழுதுமே குருவனுடைய காந்த அலைக்கதிர்கள் நமக்கு நன்மையே அளிக்குமாக. குரு என்ற கோள் மீது மனம் செலுத்தி தவம் இயற்றுகிறோம். இப்போது சனி என்னும் பெரும் ஆற்றல் மிக்க கோள் மீது தவம் தொடங்குகிறோம். சூரியனில் இருந்து 88 கோடி மைலுக்கப்பால் சூரியனை வலம் வந்து கொண்டிருப்பது சனி. சாம்பல் நிறமான கதிரை வீசிக்கொண்டு 30 ஆண்டுகளுக்கு ஒரு சுற்று முடித்துக் கொண்டிருப்பது சனி என்னும் பெருங்கோள். சனியினுடைய காந்த அலை கதிர்கள் வாழ்நாள் நீளம், ஆயுள் பெருக்கம், உடல் நலம், மனவளம், வாழ்க்கை நலங்கள் அனைத்தும் அளிக்க வல்லது. சனியனுடைய காந்த அலை கதிர்களை நாம் ஏற்று நம்மோடு ஒன்றுபடுத்திக் கொள்ளுகிறோம். எப்பொழுதுமே சனியனுடைய காந்த அலை கதிர்கள் நமக்கு நன்மையே செய்து கொண்டிருக்குமாக. சனி என்னும் கோள் மீது மனம் செலுத்தி தவம் இயற்றுகிறோம். இப்போது ராகு கேது என்னும் ஆற்றல் மிக்க காந்தாலை பாதைகள் மீது தவம் தொடங்குகிறோம். சூரியனின் நடு மையத்திலே இறுக்கத்தினாலே அணுக்கள் அழிந்து கொண்டே இருக்கின்றன. அவற்றிலே இருக்கும் மைய கருவணு சுழற்சி நின்ற பிறகு சுத்த வெளியாகி பிரம்மமாகி கொண்டிருக்கிறது.
அதுவே சூரியனில் நடு மையத்தில் கரும்புள்ளி என்று கூறுவார்கள். இது அதிக அளவு ஏற்படும் போது அங்கிருந்து இருபுறமும் தீரிட்டுக் கொண்டு வெளியேறி பிரபஞ்சமெல்லாம் கடந்து சுத்த வெளியிலேயே லயமாகி கொண்டிருப்பது ஒரு இயற்கை. இது ஆறு கடலிலே போய் சேர்வது போல வழியெல்லாம் வழியெல்லாம் ஓடி பிரபஞ்சமெல்லாம் கடந்து அது கடைசியாக பிரம்மத்தோடு லயமாகி கொண்டிருப்பது. இரண்டு புறமும் இதை ராகு என்றும் கேது என்றும் கூறப்படுகிறது. இந்த காந்தலை பாதைகள் இரண்டும் அறிவு விளக்கம், மெய்ப்பொருள் விளக்கம், உடல் நலம், புகழ், வெற்றி, வாழ்க்கை வளங்கள் அனைத்தும் அளிக்க வல்லவை. இந்த ராகு கேது என்னும் இரண்டு கோள்களின் கருநிறமான அந்த காந்த அலைகளை நாம் ஏற்று நம்மோடு ஒன்றுபடுத்திக் கொள்ளுகிறோம். எப்பொழுதுமே ராகு கேது இரண்டின் காந்த அலைகளும் நமக்கு நன்மையே செய்து கொண்டிருக்குமாக. ராகு கேது என்னும் காந்த அலை பாதைகள் மீது நாம் மனம் செலுத்தி தவம் இயற்றுகிறோம். இந்த சூரிய குடும்பத்தை போன்று பிரபஞ்சத்திலே நாம் பார்க்கிறோம். கோடான கோடி சூரியன்களை அவை நட்சத்திரம் என்று சொல்லுகிறோம். அந்த நட்சத்திரங்களை எல்லாம் கூட்டி 12 தொகுத்து மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம் என்பன சொல்லப்படுகின்றன. அந்த நட்சத்திர கூட்டங்கள் அனைத்திலுமிருந்தும் நமக்கு காந்த அலைகள் எப்பொழுதுமே வந்து கொண்டிருக்கின்றன. அவைகளெல்லாம் எப்பொழுதும் நமக்கு நன்மையே செய்து கொண்டிருக்குமாக. இப்பொழுது நட்சத்திர கூட்டங்கள் எல்லாம் சேர்ந்த ஒரு பேரியக்க மண்டலமே பிரபஞ்சம் எனப்படுகிறது. அந்த பிரபஞ்சத்துக்கு அப்பால் விரிந்து மெய்ப்பொருளோடு சுத்த வெளியோடு நாம் லயமாகி இருக்கிறோம். இதே சுத்த வெளி எனும் மெய்ப்பொருள் பிரபஞ்சத்திற்கு உள்ளாக அணுக்களுக்கு இடையேயும் அணுவுக்கு மத்தியிலேயும் இருப்பாக இருப்பதை உணர்கிறோம். இதே மெய்ப்பொருள் நமக்குள்ளாகவும் பூரணமாக இருப்பதை உணர்கிறோம். அந்த சுத்த வெளியிலே உயிர் ஓடிக்கொண்டிருக்கிறது, காற்று கலந்து இயங்கிக் கொண்டிருக்கிறது, வெப்பம் ஊடுருவி நிறைந்து கொண்டிருக்கிறது, நீர் இரத்த ஓட்டம் என்ற முறையில உடல் முழுவதும் பரவி கொண்டிருக்கிறது. இவற்றையெல்லாம் பருவுடல் தாங்கிக் கொண்டிருக்கிறது. நமக்குள்ளாகவே நிலம், நீர், வெப்பம், காற்று, விண் என்ற 5 பருவுடலாக, இரத்த ஓட்டமாக, வெப்ப ஓட்டமாக, காற்றோட்டமாக, உயிரோட்டமாக அமைந்திருப்பதை உணர்கிறோம்.
இவற்றுக்கு இடையேயும் உட்புறமும் எல்லா அமைப்புக்கும் ஆதியாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய சுத்தவெளியே நமக்குள் அறிவாக மனமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது என்ற உண்மையை உணர்ந்து கொள்கிறோம். இதே போன்று ஒவ்வொரு உயிரிலும் மெய்ப்பொருளே அறிவாக உணர்வாக இருப்பதை உணர்கிறோம். எவ்வுயிருக்கும் உதவியே செய்ய வேண்டும், துன்பம் ஏற்படுத்தக்கூடாது என்ற ஒழுக்கத்தை அற உணர்வை நாம் மேற்கொள்கிறோம். இந்த மனநிலையிலே எல்லாம் வல்ல இறைவன் அருளாலே உடல்நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், விஞ்ஞானம் இவற்றில் நாம் ஓங்கி வாழ்வோம் என்று சங்கல்பம் எடுத்துக் கொள்கிறோம். அவருக்கேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், விஞ்ஞானம் ஓங்கி வாழ்வோம். வாழ்க்கை துணைவரை நினைந்து வாழ்த்து கூறுவோம். வாழ்க வளமுடன் என்று பெற்ற மக்களை ஒவ்வொருவராக நினைந்து வாழ்த்துவோம். உடன் பிறந்தோரை ஒவ்வொருவராக வாழ்த்துவோம். நெருங்கிய நண்பர்களை வாழ்த்துவோம். தொழில்துறையிலே கடமையிலே இணைந்துள்ளவர்களை மேலாளர்கள், துணைவர்கள், உதவியாளர்கள் இவர்களெல்லாம் ஒவ்வொருவராக வாழ்த்துவோம். இன்னல் புரிவோர், எதிரிகளாக நினைப்போர் இவர்களையும் அவர்கள் திருந்தி நல்வாழ்வு பெற வேண்டும் என்று கருணையோடு வாழ்த்துவோம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவரெல்லாம் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுவ வேண்டும். உலகமைப்பு நாடுகளின் எல்லை காக்க ஓருலக கூட்டாட்சி வலுவாய் வேண்டும். உலகில் போர் பகை அச்ச இன்றி மக்கள் உழைக்குண்டு வளங்காத்து வாழ வேண்டும். உலகெங்கும் மனிதகுலம் அமைதி என்னும் ஒரு வற்றாத நன்னிதி பெற்றுய வேண்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிக, மாறி அளவாய் பொழிக, மக்கள் வளமாய் வாழ்க. ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிக, மாறி அளவாய் பொழிக, மக்கள் வளமாய் வாழ்க. ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிக, மாறி அளவாய் பொழிக, மக்கள் வளமாய் வாழ்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.